தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். அரசு மருத்துவர்களின் ஊதிய உயர்வு குறித்த நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்த மறுப்பது ஏன் என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசு மருத்துவர்களுக்கு இணையாக ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்ற தமிழக அரசு மருத்துவர்களின் கோரிக்கை குறித்து 6 வாரங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் 6 மாதங்களுக்கு மேலாகியும் அதை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். 2018 அரசு மருத்துவர்கள் போராட்டத்தில் பங்கேற்று அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என முழக்கமிட்ட மு.க.ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு கோரிக்கைகளை நிறைவேற்ற மறுப்பது அநீதி எனவும் அவர் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் 24 ஏடிஎஸ்பிக்களுக்கு எஸ்பியாக பதவி உயர்வுடன் இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கொலை, கொள்ளை, போதைப் பொருட்கள் விற்பனை உள்ளிட்டவை அரங்கேறி வருவதாக எதிர்க்கட்சிகள் தொடர் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றன. இந்த நிலையில் நீலகிரி, கோவை, பெரம்பலூர், தூத்துக்குடி, திருப்பத்தூர் என 14 மாவட்ட எஸ்பிக்கள் உட்பட 24 ஐபிஎஸ் மற்றும் 32 காவல் உயரதிகாரிகளை என நேற்று ஒரே நாளில் 56 காவல் உயரதிகாரிகளை தமிழக அரசு அதிரடியாக இடமாற்றம் செய்தது. இந்த நிலையில் இந்த 24 ஏடிஎஸ்பிக்களுக்கு எஸ்பிக்களாக பதவி உயர்வுடன் பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. பொறியியல் கலந்தாய்வில் விண்ணப்பித்த மாணவர்களின் விவரங்களை வெளியிட்ட விவகாரத்தில் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் சார்பில் சைபர் கிரைமில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் பொறியியல் கலந்தாய்வில் பங்கேற்ற 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களின் விவரங்கள் வெளியான விவகாரம் சர்ச்சையானது. இதில் 88.34% பொய்யானது என பொறியியல் கலந்தாய்வு நடத்தக்கூடிய தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் விளக்கமளித்தது. இந்த நிலையில் மாணவர்களின் விவரங்களை கட் ஆஃப் மதிப்பெண், தொலைபேசி எண்கள் உள்ளிட்டவைகளோடு வெளியான விவரங்கள் தொடர்பாக சென்னை சைபர் கிரைம் பிரிவில் தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 78வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னை விமான நிலையத்தில் 7 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வரும் 15ஆம் தேதி நாட்டின் 78வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் அசம்பாவிதங்களை தடுக்க சென்னையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த 2 மாதங்களில் 10 முறை வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சென்னை விமான நிலையத்தில் 7 அடுக்கு உச்சகட்ட பாதுகாப்பு முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. உள்நாட்டு விமான பயணிகள் 1.5 மணி நேரத்திற்கு முன்பும், சர்வதேச பயணிகள் 3 மணி நேரத்திற்கு முன்னதாகவும் விமான நிலையத்திற்கு வர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விமான நிலையம் முழுவதும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளதோடு மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மோப்ப நாய்களுடன் அனைத்து பகுதிகளிலும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பகட்டுக்காக ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்தும் முடிவை திமுக அரசு கைவிட வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மகிழுந்து பந்தயம் நடத்துவதால் பாமர மக்களின் பஞ்ச பசி தீர்ந்து விடுமா அல்லது மக்கள் தலைமையில் உள்ள கடன் சுமை கரைந்து விடுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். ஒலிம்பிக்கில் ஒரு பதக்கம் கூட வெல்லும் அளவிற்கு தகுதியான வீரரை உருவாக்க திறனற்ற திமுக அரசு கார் பந்தயம் நடத்துவதால் விளையாட்டுத்துறை மேம்பட்டு விடுமா எனவும் சீமான் வினவியுள்ளார். பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை திமுக அரசு 3 ஆண்டுகளாக கிடப்பில் போட்டுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குவதை நிறுத்திவிட்டு மாதம் 1000 ரூபாய் வழங்குவது அவர்களை ஏமாற்றம் செயல் என குற்றம் சாட்டினார். மேலும் சென்னையில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாமல் கார் ரேஸ் நடத்தப்படுவதாகவும், உயிரிழப்பு ஏற்பட்டால் யார் பொறுப்பு எனவும் கேள்வி எழுப்பினார். பள்ளியில படிக்கிற மாணவர்கள், கல்லூரியில படிக்கிற மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டம், அந்த திட்டம் 3 வருஷம் கிடப்பில போடப்பட்டிருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் ஏமாற்றுகிற ஒரு வேலையாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஆகவே 1000 ரூபாய் அவர்களுக்கு கொடுத்து இன்றைக்கு ஏமாற்றுகிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாமல் இந்த கார் பந்தயம் தலைநகர் சென்னையிலே நடத்தி உயிரிழப்பு ஏதாவது ஏற்பட்டால் அதற்கு யார் பொறுப்பேற்பது என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. சிங்கள கடற்படையின் தொடர் அத்துமீறலுக்கு இந்தியா எப்போது பாடம் புகட்டப் போகிறது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார்.
இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், பாம்பன் பகுதியிலிருந்து வங்கக்கடலுக்கு நாட்டுப்படகில் மீன்பிடிக்கச் சென்ற தமிழக மீனவர்கள் 32 பேரை சிங்கள கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். அவர்களின் 4 நாட்டு படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சிங்கள கடற்படையினரின் இந்த தொடர் அத்துமீறல் கடுமையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக மீனவர்களை கைது செய்து தொடர் அத்துமீறலில் ஈடுபட்டு வரும் சிங்கள கடற்படைக்கு இந்தியா கடுமையான பாடம் புகட்ட வேண்டும். அது மட்டுமின்றி இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மீனவர் சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என காவல்துறையினருக்கு மதுரை மாநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். பறவை சோதனைச்சாவடி அருகே திண்டுக்கல் விவசாயிகளை சிறப்பு சார்பு ஆய்வாளர் தவமணி ஆபாசமாக திட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் வாக்கி டாக்கி மூலம் அனைத்து காவல்துறையினருக்கும் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். பொதுமக்களை அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசக்கூடாது எனவும் அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எல்லாருமே எப்படி பொதுமக்களோடு நடந்துக்கணும் அப்படின்றத நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். தேவையில்லாத வார்த்தைகள் கட்டாயமாக தவிர்க்கப்பட வேண்டும். அதே மாதிரி எல்லா காவல் நிலையங்களும் இந்த மாதிரி இருக்கிற ஆட்களை, இந்த மாதிரி ஷார்ட் டெம்பரா கத்துறது ஆட்கள், இல்லை இந்த மாதிரி தேவையில்லாத பேசக்கூடிய ஆட்களை ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்கிறோம். திரு டிசி மூலமாகவும் சரி, ஐஏஎஸ் மூலமாகவும் சரி. அவங்களுக்கு தனியாக கூப்பிட்டு வார்னிங்கும் கொடுக்கப்படும். இது எல்லாருக்கும் கன்வே பண்ணணும். தேவையில்லாத வார்த்தைகள் இது இருக்கிறது கட்டாயம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது. நீலகிரி அருகே தேயிலை தோட்டங்களில் முகாமிட்டுள்ள காட்டு யானைகளால் தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் தேயிலை தோட்டங்களில் ஊடுபயிராக காபி மற்றும் பலா மரங்கள் நடவு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் இங்கு பலாப்பழம் சீசன் தொடங்கியுள்ளதால் காட்டு யானைகள் உணவிற்காக அப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. தற்போது காட்டு யானை குட்டிகளுடன் முகாமிட்டுள்ளதால் தேயிலை தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர். வனத்துறையினர் காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்ற கோரிக்கை அப்பகுதி மக்களிடையே எழுந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 75 ரூபாய் உயர்ந்து 6425 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 51,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பார் வெள்ளியின் விலை கிராமுக்கு 1 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து 88 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 88,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மத்திய பட்ஜெட்டில் தங்கம் வெள்ளி மீதான இறக்குமதி சுங்க வரி 15%லிருந்து 6% குறைக்கப்பட்டதால் தங்கத்தின் விலை சரிவை சந்தித்துள்ளது. கடந்த மாதம் இதே தேதியில் 54,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டதற்கு ஒரு சவரன் தங்கம் 2,760 ரூபாய் குறைந்து தற்போது 51,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. பிரசாந்த் நீல் ஜூனியர் என்டிஆர் கூட்டணியில் உருவாகும் புதிய திரைப்படம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் வெளியாகும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கேஜிஎஃப் இயக்குநர் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் நடிகர் ஜூனியர் என்டிஆர் தனது 31வது திரைப்படத்தில் நடிக்கிறார். இதன் படப்பிடிப்பு இன்று பூஜையுடன் விமர்சையாக தொடங்கியுள்ளது. கேஜிஎஃப் படம் போல மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகும் இந்த படம் அடுத்த ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி உலகமெங்கும் வெளியாகும் எனவும் படக்குழு அறிவித்துள்ளது.